தற்போது கிடைத்த அண்மை செய்தி. திருவண்ணாமலை கோயிலில் உள்ள அம்மனுக்கு ரேஷன் புடவை அணிவிக்கப்பட்டதால் சர்ச்சை ஏற்பட்டுள்ளது. உண்ணாமலை அம்மன் சன்னதியில் உள்ள துவாரபாலகி அம்மனுக்கு ரேஷன் புடவை அணிவிக்கப்பட்டிருந்தது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை வழங்க தலைமை செய்தியாளர் சிவா இணைப்பில் இருக்காரு. வணக்கம் சிவா, கூடுதல் விவரங்கள். கற்பகம், திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் இருக்கக்கூடிய உண்ணாமலை அம்மன் சந்நிதியில் அமைந்திருக்கும் துவார பாலகை அம்மனுக்கு ரேஷன் சேலை அணிவிக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையை ஏற்படுத்தியிருக்கிறது. குறிப்பாக இது தொடர்பான ஒரு புகைப்படம் சமூக வலைதளத்தில் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய நிலையில கோயில் நிர்வாகம் உடனடியாக அந்த ரேஷன் சேலை அணிவிக்கப்பட்டதை உடனடியாக மாற்றி அம்மனுக்கு வேறு சேலையை சாத்தி தற்போது அது தொடர்பான பரிகார பூஜைகள் எல்லாம் செய்திருக்கிறார்கள். குறிப்பாக திருவண்ணாமலையில் இருக்கக்கூடிய இந்த அருணாச்சலேஸ்வரர் கோயிலில் உண்ணாமலை அம்மனுக்கு என்று ஒரு தனி சன்னதி என்பது அமைந்திருக்கிறது. அந்த உண்ணாமலை அம்மன் சன்னதியினுடைய வாயிலில் தான் துவார பாலகி அம்மன் அருள் பாலிக்கிறார். அந்த அம்மனுக்கு தினசரி அடிப்படையில சேலை அணிவிக்கப்பட்டு பூஜைகள் எல்லாம் செய்யக்கூடிய நிகழ்வு நடைபெறும். ஆனால் திடீரென ஒரு நாள் ரேஷன் சேலை அணிவித்த ஒரு புகைப்படம் என்பது சமூக வலைதளத்துல வெளியாகி மிகப்பெரிய ஒரு பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கக்கூடிய ஒரு காட்சிகள், ஒரு செய்தி என்பது தற்போதைய ஒரு செய்தியாக பார்க்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக இது தொடர்பாக கோயில் நிர்வாகத்திடம் தொடர்ந்து விளக்கம் கேட்கும் போது கோவில் நிர்வாகத்தினுடைய இணை ஆணையர் ஜோதி உண்ணாமலை அம்மனுடைய சந்நிதியில் அமைந்திருக்கக்கூடிய துவார பாலகி அம்மனுடைய திருவுருவ சிலை என்பது எப்போதும் எண்ணெயால் வடிந்த ஒரு சிலையாக, எண்ணெயால் அபிஷேகம் செய்யக்கூடிய ஒரு சிலையாக இருக்கும். எனவே அப்போது அவர்களுக்கு பக்தர்கள் வழங்கக்கூடிய சேலைகளை அவர்கள் அம்மனுக்கு சாத்தி நேர்த்திக்கடன் எல்லாம் செய்வார்கள் என்ற ஒரு தகவலை அவர் தெரிவித்திருக்கிறார். அந்த அடிப்படையிலேயே பக்தர் ஒருவர் வழங்கிய ரேஷன் சேலை என்பதை அறியாமல் கோயில் நிர்வாகம், அர்ச்சகர்கள் இது தொடர்பாக அம்மனுக்கு இந்த ரேஷன் சேலையை சாத்தியிருக்கிறார்கள். இது தொடர்பான புகைப்படமும் இது தொடர்பான தகவல்கள் கோயில் நிர்வாகத்திற்கு கிடைத்தவுடன் ரேஷன் சேலை உடனடியாக மாற்றப்பட்டு அம்மனுக்கு வேறு சேலை சாத்தி இது தொடர்பான பூஜைகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கின்றன. இது தொடர்பாக உரிய விசாரணை என்பது மேற்கொள்ளப்பட்டு வருகிறது என்பது தொடர்பான தகவல்களை தான் அந்த கோயில் நிர்வாகத்தினுடைய இணை ஆணையர் ஜோதி நம்மிடம் வழங்கியிருக்கிறார். தினசரி அடிப்படையில பல்வேறு பக்தர்கள் இந்த உண்ணாமலை கோயிலுக்கு வரக்கூடிய ஒரு நிகழ்வு இருக்கக்கூடிய நிலையில கோடிக்கணக்கில் வருவாய் ஈட்டக்கூடிய இந்த கோயிலில் அம்மனுக்கு ரேஷன் சேலை அணிவிக்கப்பட்டது மிகப்பெரிய ஒரு சர்ச்சையையும் ஒரு கேள்வியையும் எழுப்பியிருக்கிறது. எனவே கோடிக்கணக்கில் வருவாய் ஈட்டியும் அம்மனுக்கு இது போன்ற சேலைகள் சாத்தப்படுவதால் அங்கு வரக்கூடிய வருவாய் எங்கு செல்கிறது என்பன போன்ற கேள்விகள் எல்லாம் இதன் மூலமாக எழுகிறது. எனவே இதில் உடனடியாக கோயில் நிர்வாகம் தலையிட்டு இது போன்ற நிகழ்வை ஏற்படுத்தியவர்கள் மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை என்பது தொடர்ந்து பக்தர்கள் மூலமாக முன்வைக்கப்பட்டு வருகிறது. கற்பகம், உங்கள் விவரங்களுக்கு நன்றி சிவா.